கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, எல்லாம் நன்மைக்கே. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நீதிமொழிகள் 14:26. ஒரு நாள் 2 இளைஞர்கள் தங்கள் வியாபார விஷயமாக வெளிநாடு செல்வதற்காக வாடகை காரில் விமான நிலையம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு வாலிபன் 2 சக்கர வாகனத்தில் வேகமாக சாலையில் சென்று கொண்டிருந்தான். எதிரில் வரும் வாகனங்களையெல்லாம் லாவகமாக கடந்து சென்றான். காரில் சென்று கொண்டிருந்த ஒரு இளைஞன், இவன் என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டானா? எவ்வளவு வேகமாக செல்கிறான், காரில் அடிபட்டு சாக போகிறான் என்றானாம். அடுத்த இளைஞனோ, ஆகா, எவ்வளவு அழகாக பைக் ஓட்டுகிறான், எத்தனை வாகனங்களை முந்தி செல்கிறான், எவ்வளவு லாவகமாக வளைந்து வளைந்து செல்கிறான் என்றானாம். ஒரே காட்சியை இருவரும் பார்த்தனர். ஒருவன் அதை புகழ்கிறான், மற்றவன் அதை குறை கூறுகிறான். 2 இளைஞர்களும் விமானம் பிடித்து புறப்பட்டனர். விமானம் சிறிது தொலைவுதான் பறந்திருக்கும். அதற்குள் 2 தீவிரவாதிகள் விமானத்தை கடத்தி கொண்டு சென்று விட்டனர். விமான கம்பெனியிடம் பிணைய தொகையாக பல கோடி ரூபாய்களை கேட்டனர். இவ்வாறு 3 நாட்கள் கழிந்துவிட்டன. திடீரென்று சுற்றி வளைத்த வீரர்கள் தீவிரவாதிகளை சுட்டு கொன்றுவிட்டு விமானத்தில் இருந்த பயணிகளை காப்பாற்றிவிட்டனர். முதல் இளைஞன், நாம் புறப்படும் போதே சகுனம் சரியில்லை, இப்படி ஏதாவது நடக்கும் என்று நினைத்தேன் என்றான். அப்படியே ஆகிவிட்டது என்றானாம். 2வது இளைஞனோ, எல்லாம் நன்மைக்கு, ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்கு தான் கடவுள் நம்மை இவ்வாறு நடத்தியிருப்பார் என்றானாம். அடுத்தவன், நீ சொல்வது பைத்தியக்காரத்தனமாய் இருக்கிறதல்லவா என்று சொல்லி சிரித்தானாம். விமானத்தில் சென்ற இருவரும் தங்கள் வேலைகளை முடித்துக்கொண்டு வீடு திரும்பினர். ஆனால் அவர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பு பூகம்பத்தினால் இடிந்து நொறுங்கி கிடந்தது. அந்த குடியிருப்பில் இருந்த பலர் மாண்டு போயினர். மீட்பு பணிகள் துரிதமாய் நடைபெற்று கொண்டிருந்தது. 2ஆம் இளைஞன், விமானத்தை கடத்தியவர்களுக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். விமானம் கடத்தப்பட்டதால் நாம் அன்றைய வந்தடைவதற்கு 3 நாள் தாமதமாகிவிட்டது. ஒருவேளை நாம் சரியான வேளைக்கு வந்திருந்தோமானால் இந்த இடிபாடுகளுள் நாமும் சிக்கியிருப்போமே என்று சொன்னாராம். முதல் இளைஞன், ஆம், இது கடவுளின் சித்தமே என்பதை புரிந்து கொண்டானாம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நாம் கர்த்தருக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழும்போது நாம் ஒரு நம்பிக்கையுடையவர்களாய் வாழ முடியும். ஏனென்றால் தேவன் அவரது பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் அவரது பிள்ளைகளாய் அவருக்கு பயந்து அவரில் அன்பு கூறும்போது நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எந்த தாமதங்களோ, எந்த தடைகளோ, எந்த பரிதவிப்போ, எந்த இயலாமையோ, எல்லா காரியங்களும் நன்மைக்காகவே என்று நாம் நினைப்போம். ஏனென்றால் அவரில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் செய்து முடிப்பார். ஆகவே நம் வாழ்க்கையில் எதை குறித்தும் நாம் குறை சொல்ல வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் திட நம்பிக்கை உண்டு. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, நம்மை படைத்து சிருஷ்டித்து உருவாக்கி பாதுகாக்கிற தேவன் நம்மை குறித்த நோக்கம் வைத்திருக்கிறார் என்று நம்பிக்கையோடு வாழும்போது நமது வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு திடமனதோடு வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. முழு நிச்சயத்தோடு முழு விசுவாசத்தோடு உம்மை நம்புவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.